சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட 21,000 பேரை அரசு பணியில் நியமிக்க கோரி பட்டதாரி ஆசிரியர்கள் சென்னையில் உள்ள ஆசிரியர் தேர்வு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் இதில் பணி மூப்பு அடிப்படையில் பிஎட் முடித்த 6,300 பேர் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர்கள், மீதமுள்ள 21,000 பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் சான்றிதழ் சரிபார்க்கும் பணி முடிந்துவிட்டதாக தெரிவித்தனர். 8 மாதங்களாகியும் பணி நியமனம் குறித்து எந்த அறிவிப்பையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தங்களுக்கு வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தி கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கடந்த பிறகும் இன்னமும் அந்த ஆசிரியர் தெரிவு பட்டியலை செலக்ஷன் லிஸ்டை வெளியிடவில்லை. இதனால் வேலைக்காக காத்திருக்கின்ற லட்சக்கணக்கான பட்டதாரிகள் ஏமாற்றம் அடைந்து உள்ளனர். சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்ட அனைவருக்கும் வேலை வாய்ப்பு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக அளிக்க வேண்டும். பட்டதாரி ஆசிரியர்கள் பதிவு மூப்பு பட்டியலை வேலைவாய்ப்பு அலுவலகம் தங்களுக்கு அனுப்பவில்லை என்று ஆசிரியர் தேர்வு வாரியப்பட்டுவிட்டதாக கிண்டியில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலக அதிகாரிகளும் தங்களை அலைக்கழித்து வருவதாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிப்பதில் உள்ள சிக்கல்களை சரி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்.